நம்ம உடம்புல சின்ன சின்ன நோய்கள்லாம் தாக்குறப்ப உடனே மருத்துவர்கிட்ட ஓடாம இத மாதிரியான சில வீட்டு வைத்தியங்களை பின்பற்றினாலே போதும். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமலே அந்த நோயை விரட்டி அடிக்க முடியும். சளி, இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு, தலை சுற்றல், செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, குமட்டல், வாந்தி, இத மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இந்த பானத்தை தயார் செஞ்சு குடிச்சிங்கன்னா அது குணமாயிடும். இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க இந்த பானத்தை எப்படி தயார் செஞ்சு குடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க. இப்ப இதுல மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். மிளகு போட்டாச்சு. அடுத்தது ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. இதையும் இந்த பாத்திரத்தில் போடுங்க. இந்த ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கணுங்க. மிளகு பார்த்தீங்கன்னா அஜீரணம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இதை எல்லாத்தையும் குணமாக்கும். வயிற்றில் இருக்கிற அமில பிரச்சனையையும் அது சரி பண்ணும். வாயுவை கட்டுப்படுத்தும். ஜீரகம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் புழுக்கள் இருந்தால் அதை அழிச்சிடும். இது ஒரு கிருமி நாசினி. ஜீரகத்தை வாயில போட்டு நல்லா மென்று கொஞ்சம் தண்ணி குடிச்சாலே போதும். தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் போயிடும். செரிமான பிரச்சனை இருந்தால் கூட அதையும் இது சரி பண்ணிடும். இதை பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் விடுங்க. அடுத்ததாக என்ன செய்யணும்னா, காஞ்ச கொத்தமல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த தண்ணியில் போட்டுக்குங்க. அப்புறம் ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் குறைவா இதில் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா தட்டி இப்படி இதில் போட்டுக்குங்க. அடுத்தது உங்ககிட்ட துளசி இலைகள் இருந்ததுன்னா ஒரு 10 துளசி இலைகளை பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த கொதிக்கிற நீரில் சேர்த்துக்குங்க. இதில் விட்டுருக்கிற 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடணுங்க. இதில் போட்டிருக்கிற கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் இருக்கிற விட்டமின் கே, அப்புறம் இரும்பு சத்து இதெல்லாம் இரத்த சோகை நமக்கு வரதை தடுக்கும். அதே மாதிரி இதில் போட்டிருக்கிற ஓமம் பார்த்தீங்கன்னா பசியை தூண்டும், வாயுவை போக்கும், உடலை பலமாக்கும், வாயில் உமிழ்நீரை பெருக்கும். வயிற்றுப்போக்கு, அஜீரணம் இதை எல்லாத்தையும் குணமாக்குற பண்பு இந்த ஓமத்துக்கு இருக்கு. இஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவும். பசியை அதிகரிக்கும். நெஞ்சு பகுதியில் தேங்கி இருக்கிற சளியை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லை, குமட்டல், வாந்தி இதெல்லாம் வரதை இது தடுக்கும். காலையில் ஏற்படுற சோர்வையும் இந்த இஞ்சி போக்குங்க. அதே மாதிரி துளசி பார்த்தீங்கன்னா மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஆஸ்துமா, இருமல், தொண்டை பிரச்சனை இதை எல்லாத்தையும் குணமாக்கும். உங்களுடைய ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும். பாருங்க, நல்லா 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இதில் தேவையான அளவுக்கு சுவைக்காக பனங்கல்கண்டை சேர்த்துக்கணும். பனங்கல்கண்டு நல்லா கரைஞ்சோன்னு அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ இதை வடிகட்டிக்க வேண்டியது தான். இதை வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியது தான். இதை குடித்த 1/2 மணி நேரத்துக்கு வேற எதையும் நீங்கள் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. அப்போ தான் இது நல்ல பலனை கொடுக்கும். இதை நீங்கள் உணவு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிக்கணும். இந்த மாதிரி பானத்தை எப்போ தயார் செஞ்சு குடிக்கணும்னா, உங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், தலை சுற்றல், வாயு, கொமட்டல், வாந்தி இதை மாதிரி எது இருந்தாலும் சரி, அப்போ இந்த பானத்தை தயார் செஞ்சு குடித்தாலே போதும். இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஒரு 3 நாளைக்கு இதே மாதிரி தயார் செஞ்சு காலை வேளையிலையும் இரவு வேளையிலையும் குடிச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு எதை மாதிரியான நோய் தாக்கி இருந்தாலும் அதை இது குணமாக்கிடும். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மருத்துவரை நாடாம இதை மாதிரியான வீட்டு வைத்தியங்களை நீங்க பின்பற்றினாலே போதும். உங்களுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமலே அந்த நோய்கள்லாம் குணமாயிடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்க எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா காணொளிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்த மருத்துவ காணொளிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையா பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.